أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தமா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள் பூரா உம்மத்திர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், யார் நம்மிலே முயற்சி பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் பல வழிகளில் ஹிதாயத்தை நாம் கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்தில் நாம் முயற்சி பண்ணுவது என்பது பல வகைகள் இருக்கின்றன. ஒருவர் இரவு பகலாக அல்லாஹ்வை இபாதத்து செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை அடையலாம். ஒருவர் அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை அடையலாம். ஒருவர் அதிகமாக திக்ர் செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ்வை அடையலாம். ஒருவர் பெரியார்களுக்கு பணிவிடை ஹிதமத்து செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ்வை அடையலாம். இப்படி பல வகைகளை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு காட்டுகின்றான். நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கு துனியாவும் முன்னாடி இருக்குது, ஆகிரத்தும் தேவை. ஆகிரத்தை முன்னால் வைக்கிறதா, துனியாவை முன்னால் வைக்கிறதா என்பது நமக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்குது. இல்லைங்க பாவா, நாங்கள் ஆகிரத்தையே முன்னால் வைக்கிறோம் அப்படின்ட்டு வாயளவில் சொல்லிக்கிறோம். ஆனால் உள்ளமெல்லாம் துனியாவோடு ஈடுபட்டுருக்குது. இதற்கு மாற்றமாக இருந்து துனியாவில் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு ஒருவர் சொல்கிறாரு. ஆனால் உள்ளே அல்லாஹ் பக்கம் தொடர்புண்டா அது வேறு விஷயம். நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ்வுடைய அரசு நெல்லுக்கீழே 7 கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் எப்படின்னு சொன்னால், அவர் துனியாவுடைய எல்லா வேலையும் ஈடுபடுவார். ஆனால் அவருடைய உள்ளம் எப்போதும் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கும். எப்போ பாங்க சொல்லுவாங்க பள்ளிவாசலுக்கு போகலாம், எப்போ அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும் அது பக்கம் போகலாம், எப்போ நம்ம குர்ஆன் ஓதணும்னு முடிவு செஞ்சோம் அங்கே குர்ஆன் ஓதுவோம், எப்போ நம்ம திக்ர் செய்யணும்னு முடிவு செஞ்சோம் அங்கே அந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே ஊடுருவி ஸ்ட்ராங்க அவருக்கு இருக்கும். ஆனால் துனியாவில் இருப்பார். ஒரு பெரியார் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அவரை பற்றி கேள்விப்பட்டார் பெரியார். இப்னு அரபி மிகப்பெரிய மகான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு பல பேர் சொன்ன உடனே
சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்தால் அவங்க வியாபாரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. கூட்டம் நிறைய அலமோதுது, ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. எவ்வளோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாரு. நின்று பார்த்துட்டு இப்படி யாருங்கன்னு கேட்டார். இப்படி தான் அப்படியே பார்த்தாரு. என்ன அவர் துணியால் மூழ்கி இருக்கிறாரு, இவர் போய் பெரிய மகான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே லேசாக திரும்பினார். உடனே அவங்க கூப்பிட்றாங்க, இப்போ பெரியவரை வாங்க, என்னை பக்கத்தானே வந்தீங்க, ஏன் அப்படி போகிறீங்க, என்னை பார்த்துல போனீங்க பார்க்க போகிறீங்க. உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் போச்சு. நான் எப்படி ஒரு நம்ம பார்க்க வந்துட்டு ஒரு வழியில் அவர் இருந்தான். அப்புறம் அவங்க கடையிலேருந்து வந்தாங்க. என்ன வியாபாரத்தை விட்டு வரீங்க, நீங்கள் வாங்க வந்த விஷயம் சொல்லுங்கள், என்ன விஷயம் வந்தீங்களா, என்னை பார்க்க வந்தீங்களா, என்னை சோதிக்க வந்தீங்களா. ஆமாம், அதுக்குள்ளே பார்க்க சொல்லிட்டாங்க. உடனே பள்ளியாசு போகலான்ட்டாங்க. வியாபாரத்தை விட்டு வரீங்க, பள்ளியாசு போவாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பள்ளியாசல் வந்தால் தொழுதாங்க, வணங்கினா எல்லாம் இருந்தாங்க. பேசும்போது சரி காபத்துல்லாவுக்கு போகலாமா அப்படின்னா இப்போ கேட்டாங்க. காபத்துல்லாவுக்கா, வியாபாரத்தை விட்டு வரீங்க நீங்கள், நமக்கு அசல் அல்லா தாங்க, அது பின்னாடி தான் இருக்குது. எப்போதுமே அல்லா ரசூலை முன்னாடி வைக்கிறேன், அதனால் அல்லா வியாபாரத்தில் பார்க்க செய்கிறான். நிறைய பேர் சொன்னாங்க வியாபாரம் போயிடுமோ அப்படின்னு பயப்பட வியாபாரம் போய்தான் செய்யும். அதில் வியாபாரம் நடக்கும், அதில் பக்கத்துலாம் போயிடும், அப்படி தான் இருக்குது. அப்போ சரி வாங்க போகலாம் அப்படின்னு பரவாயில்ல போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த பெரியவர் சொன்னார், ரெண்டு அசாவை மறந்து பஞ்சாயத்தில் வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வரேன். அவங்க சொன்னாங்க அது எல்லாம் பார்த்துக்கலாம், வந்து எடுத்துக்கலாம். எடுத்து அவசியம் எடுக்கணும் சொன்னாங்களா. இவ்வளோ பெரிய வியாபாரத்தை விட்டுட்டு வரேனே, ஒரு அசாவை ஒன்றா விட்டு வர முடியுது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ என்ன தெரியுதுன்னா, எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு உள்ளதாக இருக்கணும். அப்படி தொடர்பு உள்ளதாக இருந்தால் தான் அவன் அல்லாஹ்வை அடைய முடியும். இப்படி அல்லாஹ்வை அடையிறதுக்கு பல வழி இருக்குது. ஒரு வழி அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழி ரொம்ப தியாகம் பண்ணாங்க. அவங்கள மாதிரி ஒரு தியாக வாழ்க்கை யாரும் கிடையாது. தியாகங்கிறது உச்சகட்ட நிலை. நம்மளாம் முடியுமா பார்க்கணும். ஒரு மனித பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரத்தை கணக்கிட்டு பார்த்து கொடுப்பதற்கு பேர் ஜக்காத்து. அதுக்கு மேலே தர்மம் செஞ்சால் அது என்னங்க, அது பேர், அது சிறப்பு இருக்குது. தன்னிடத்தில் உள்ளதில் எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் தயாளம்பாங்க. அதாவது தன்னிடத்தில் உள்ளதை ஜக்காத்து போக மேலே கொடுத்தா அது பேர் சொல்கிறது தர்மம் சொல்கிறது. அதுலேயே கொஞ்சம் நம்மகிட்ட உள்ளதை கொடுத்து பலம்னா அது பேர் தயாளம். தன்னையே கொடுத்தோம்னாக்கா தியாகம். இதில் தன்னையே கொடுக்கக்கூடிய தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அவங்கள மாதிரி ஒரு உயர்ந்த தியாகி உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னாங்க, கியாமத்து வரும் வரைக்கும், அது கியாமத்து நாள்லேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாங்க. என்ன அப்படி தியாகம் பண்ணாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்துருந்தான். ரொம்ப அழகான மனைவி, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ அந்த தன்னுடைய நாட்டை விட்டும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டும் பெறப்பட்டு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஏன் ஹிஜ்ரத் செய்கிறாங்க? அந்த ஊரில் நம்ரூது ரொம்ப அநியாயக்காரனாக இருக்கிறான், அவனை எதிர்த்து போகலான்னாங்க. அல்லாஹ் ஒருவனு சொல்லு, சிலையை வணங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தாப்பனா சொன்னாங்க, ஏவா மகனே போய் சிலை விற்றுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, சிலையே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் அத்தா சிலை விற்றுட்டு சொல்கிறாரு, சரி அச்சா அப்படியே தட்டக்கூடாது. உடனே சிலை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. போக சொல்கிறாங்க, சிலை வாங்கல சிலை
இந்த சிலைக்கு வாய் பேசாது, இதெல்லாம் இவர் கல் தான், எங்கள் அத்தா கையால் செய்யப்பட்ட செதுக்கப்பட்ட இது கடவுள், யார் வேண்டாம் வாங்குங்க சொல்கிறாரு. யார் வாங்கலை, போத்தாரு பார்த்தாரு, இது சரியாக வந்தது, அதை கைத்தில் கட்டி கீழே பிடிச்சி போனார். வாங்க கீழே இழுத்துட்டு போகிறேன், என்னை ஒன்றுமே செய்யாது பாருங்கட்டார். இது அவருடைய தப்பாக தெரிஞ்ச உடனே ஆஹா ஏன் லாய்க்கு இல்லை படா ரைட்டார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை போராடி கடைசியில் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டான், ஒரு விழாவுக்கு ஏற்பாடுச்சான். அவனுக்கு ஒரு கண் இருக்குது இப்ராஹிம் மேலே, இவர் இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு விழாவுக்காக ஏற்பாடு செய்யும் பொழுது எல்லோரும் போகும்பொழுது வெறுமட்டையை விட்டு போகிறது கூப்பிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஜமாத் இருக்குது, இதை மறக்கக்கூடாது. அதனால் இல்லை வாங்க விழா போகலாம், விழா என்ன சாமி கும்பிடுன்னு போய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது கூடாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் முறைக்கு கூப்பிட்றாங்க என்பதற்காக வேண்டி இவங்க சொன்ன வார்த்தை நாங்கள் இன்னி சகீமுன், நான் நோயாளி சொன்னாங்க. எதை பார்த்து சொன்னாங்க, வானத்தை பார்த்து சொன்னாங்க. வானசாஸ்திர கலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மிகப்பெரிய ஆர்வம் நிறைய பேர் இருந்தாங்க. எதாவது ஒன்று வானத்தை பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களும் வானத்தை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் நோயாளிட்டாங்க, நாளைக்கு நான் நோயாளி ஆகிடுவேன், அங்கே வந்து சரியாக வராதுட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. விட்டு போய் யோசனை வந்துச்சு, சாமி நிறைய வரிசையாக செஞ்சு வச்சுருக்காங்களே, அதுக்கு நிறைய வந்து பழங்கள்லாம் பலகாரங்கள்லாம் படைச்சி வச்சுருக்காங்களே. உள்ளே போனாங்க, எல்லாம் போயிட்டாங்க. பார்த்தாங்க, என்ன தெய்வங்களே இந்த பழம் சாப்பிட்லையா, இந்த பழம் சாப்பிட்லையா, ஒன்றும் சத்தத்து காலம் ஒன்றும் சாப்பிட வரல. உன்னையே போட்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னு சொல்லணும். ஐயோக்கப்பேரு திட்டாங்க, திட்டி பிடிச்சாங்க. சின்ன சிலையெல்லாம் அந்த கோடா எடுத்து சின்னதாக உடைச்சாங்க. உடைச்சி பிடிச்சாங்க. பெரிய சிலை கழுத்தில் அந்த கோடையை தொங்க விட்டு போய் சாப்பிட்டு கொண்டாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அவங்க விழாவுக்கு போயிட்டு வர்றாங்க, பார்த்தாக்கா சிலையில் உடஞ்சிருக்குது. எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ சந்தோஷம் வந்திருப்பாங்க. ஆமாம், பழங்கள்லாம் அப்படியே தண்டாப்பழமாக கிடக்குது. அதாங்க உடனே கோந்துச்சு, யார் இது செஞ்சது அப்படின்னு செய்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, போகும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போங்க உங்கள் சிலையெல்லாம் நான் உடைச்சி போடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்போது அவராத்தே இருக்கும், அது பேர் இப்ராஹிம் அப்படின்னா. சம்பவம் நீள சம்பவம் சுருக்கத்துக்கு வர்றேன். அப்போ அவங்கள வந்து மக்கள் கேட்டாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் எப்படி செஞ்சேன், அந்த பாருங்க பெரிய சிலை பாருங்க, அது பெரிய சிலை அந்த கோடை மாட்டிக்குது, அதே சிலை உடைச்சி அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் நம்பிடுவாங்க. அதை அன்றைக்கி செய்யலாங்க, நம்பலை. அது எப்படி உடைக்கும், அதுக்கு வாய் பேச தெரியாது, தெரியுதுல, அதே வளர்க்குறேன். சரி, ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுனாக்கா, நம்ம சிலைகளை அவமானப்படுத்தி உடைச்சை வர என்ன செய்யணும் அப்படின்னா, நெருப்பு கொண்டு தூக்கி போடணும். யாரெல்லாம் இப்ராஹிமை, நம்முடைய தெய்வத்தை அவமானப்படுத்திய இப்ராஹிமுக்கு நாங்கள் குழி தோண்டி நெருப்பு விட்ட போகிறோம், யாராக்கெல்லாம் நேச்சர் இருக்குதோ நேச்சருக்குள்ளாங்க நம்முடைய நெய்யாமுக்கு போடுங்க, எண்ணெய் கொஞ்சம் கொட்டுங்க, விறக்கூடாது கொடுங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. எல்லா மக்களும் அந்த தெய்வத்துடைய பக்தி உள்ளவங்களாம் ஆட்காரங்க கொடுத்தா அது நெருப்பு ஊட்டப்படுது. எந்த அளவுக்கு நெருப்புடைய ஜுவாலை இருக்குன்னு சொன்னால், அதுக்கு மேலே 10 மைலுக்கு அப்பால் ஒரு பறவை பறந்தாலும் அது பொசுக்கி கீழே உள்ள விழுந்துடும். அவ்வளவு வேகம், ஹராரத் அது இருந்துச்சான். இப்போ இந்த நேரத்தில் இவங்களை நெருப்பு கூட தூக்கி போடுறாங்க. சம்பவம் பெரிய சம்பவம், சொல்லிட்டு போனால் போயிட்டே இருக்கலாம். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன்னே. அப்போ அவங்க யாருமே கேட்கல, இவங்க உள்ளே போனாங்க. அல்ல யானாரும் கூலி பந்தவன் சலாமா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நெருப்பே இவங்களுக்கு இப்ராஹிமுக்கு குளிச்சு அப்படின்னு சொன்னாங்க. மாறிடுச்சு. அப்போ உஷ்டத்தை நெருப்புக்கு சூடை கொடுத்தவன் அல்ல, அதை குளிச்சு ஆக்குறது அல்லா தான். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அறுப்பதற்காண்டி கத்தியாக தீட்டினாங்க. என்னங்க அறுக்கலை, கழுத்து மென்மையானது, அறுக்க முடியல. அதை கல் அடித்தா கல் உடஞ்சி போச்சு. அப்போ சொன்னாங்க, இந்த கல்லை உடைக்கக்கூடிய தகுதி உள்ள நீ ஏன் சாதாரண தோல் அறுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை பார்த்து கேட்டாங்க. அது கத்தி சொல்லிச்சு,
இந்த கல்லை உடைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உத்தரவு கொடுத்தான், உடைச்சி விட்டேன். ஆனால் இப்போ இஸ்மாயிலுடைய தோலை அறுப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, அல்லாஹ் அறுக்க மாட்டேன்னுச்சு. அவ்வளோ பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருந்தான். சரி, இப்போ இருக்கக்கூடிய இவங்க நினைச்சாங்க, தங்களுடைய மனைவி சாராவை அழைத்து கொண்டு இப்படியே போகிறாங்க. போகும்போது இடையில ஒரு அரசன், அநியாயக்கார அரசன், எந்த பெண்களை பார்த்தாலும் விட மாட்டான். ஆமாம், தன்னுடைய சகோதரர் சொன்னால் விட்டுருவான், மனைவி சொல்ல விட மாட்டான். அப்போ சொல்கிறாங்க, அரசரே ஒரு மனிதர் வர்றாரு, அவ்வளோ அழகான ஒரு பெண்ணு வருது அப்படின்னு சொல்ல உடனே அதை குளித்துடுவாங்க. அப்போ அவங்க யார்ப்பான்னு கேட்டாங்க. என்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க. மனைவியை சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நான் மனைவின்னு சொன்னால் எழுதிட்டு போயிடுவான், சகோதரி சொன்னாக்கா விட்டுருவான். அதுக்காக சொன்னாங்க, உங்கள் சகோதரி சொன்னாக்கா மார்க்க சகோதரி, மார்க்கத்தில் சகோதரி அப்படிங்கிற ஒரு நிகழ்த்தை உள்ள வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ என்னதான் பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா மாட்டேன்னு எடுத்துட்டு போகிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்னாக்கா, இப்போ நம்ம நம்முடைய சக்தி இங்கே பயன்படுத்த முடியாது. நபியாக இருந்தாலும் கூட, ஆன்மீக சக்தி அதிகமாக இருந்தாலும் இது உலக நடப்புக்கு இது கூடாது. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒன்று தொழுகைக்காவிட்டு தப்பிட்டு தப்பு அல்லாஹ் அப்படிங்கிறான். யாரெல்லாம் இப்படி என் மனைவி இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, நீதே அந்த பெண்ணை காப்பாற்றுறது மட்டுமல்ல, அந்த பெண் எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அவன் என்ன செய்ய போகிறான், எல்லாத்தையும் எனக்கு காட்டி கொடு அப்படின்னாங்க. இவங்க தொழிலை தப்பிட்டாங்க. தப்பிட்ட உடனே அந்த பெண் போகக்கூடிய பாதை அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டினாங்க. தொழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க தொழில் முடிவுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க. அவங்க எப்படி வந்தாங்க, போனாங்க அவங்க சலாலயம் போனாங்க. போன உடனே ஆசையோடு பக்கத்தில் வந்தான். பக்கத்தில் வர்றான், கை வேலை செய்யலை, கை இதாக போயிடுச்சு, கால் பிடிச்சி பூமி இழுத்துக்குச்சு. அவனை இழுத்தவுடனே அவன் கத்துறான், துணிக்கிறான். எதனால நோட்டு, இதை பெண்ணை நீ தான் செஞ்ச வேலையா, எனக்கு அப்படி துவா செய் அப்படின்னு அவன் கெஞ்சினான். அப்போ எல்லாரும் துவா செஞ்சாங்க, அது வந்துச்சு. திருப்பி இப்படி முயற்சி பண்ணான், முடியலை. மூணாம் முயற்சி பண்ணான், முடியலை. அப்போ பார்த்தாவே இது ஜின்னும் வேற தெரியல, ஒரு தேவபொருளுக்கு விட்டு இப்படி படிச்சுட்டா, இவருக்கு துணையாக அன்பளிப்பாக என்ன செஞ்சான்னா ஹாஜராக கொடுத்தான். பாருங்கள், ஒரு பெரிய கஷ்டம் என்று வரும் பொழுது தொழில் பக்கம் அவங்க திரும்பினார்கள். நம்ம என்ன செய்கிறோம், அழுதுற புலம்புறோம், சார் காய் போயிடுச்சே, இந்த கஷ்டம் வருதே, இந்த காலம் நிறைவேற மாட்டேங்குதே அப்படின்னுட்டு அல்லாமக்க திரும்புறது இல்லை. நம்ம 2 ரக்காத் தொழுவோம், 4 ரக்காத் தொழுவோம், 6 ரக்காத் தொழுவோம், 8 ரக்காத் தொழுவோம், தொழுதுட்டே இருப்போம். யாரெல்லாம் இந்த கஷ்டம் தீர வரைக்கும் நம்ம தொழுதுட்டே இருப்போம். அப்படி தொழு பாருங்க, ஒரு மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருவோம். அப்படி தொழுதாங்க, எல்லாம் கொடுத்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிரமம் வந்தால் தொழில் மக்கள் விரைந்து விடுவார்கள். இது அதிசயம். சரி, போகிறாங்க. போன உடனேயும் அங்கே போகிறாங்க. போன உடனே கொஞ்ச நாள் செய்கிறாங்க, ஹாஜராவையும் சாராவையும் ஒன்றா வச்சுருக்காங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னாக்க, எனக்கு உங்கள் மூலமாக குழந்தை பிறக்கலை, இந்த பெண்ணுக்கு உண்டாவது உங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுப்பான் அப்படின்னாங்க. அவங்கள அடிமையை உரிமை விட்டு நிற்காம முடிச்சு கொடுத்தான். நிற்காம முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னாடி முதல்ல ஹாஜராக குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனேயும் இவங்களுக்கு மத்தியில் மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஏன், நான் முதல் மனைவி இருக்கிறேன், எனக்கு இல்லாத குழந்தை பெண் அந்த வந்துருச்சே, அல்லாண்ட முறையிட்டான். யாருதான் இது, என்ன இது என்ன நியாயமா, எனக்கு குழந்தை கொடுக்காம கொடுத்துருக்கிய அப்படின்ட்டு அல்லாண்ட அழுதாங்க. உடனே அல்லாஹ் சொன்னால், இப்ராஹிமே நீங்கள் ஹாஜராவை கொண்டு போய் காபத்துல்லா இருக்கிறது விட்டு வந்துருச்சு, உத்தரவு போட்டான். சரி, கூப்பிட்டு வந்தான். காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் அந்த நேரத்தில் காடு, காணல் நீர் உள்ள காடு, வனாந்தர காடு, ஒன்று மனித சஞ்சாரமே இல்லாத இடம். ஆனால் அவங்க கொண்டு விட்ட இடம் காபத்துல்லா. காபத்துல்லா பூர்வீக இடம். அந்த இடத்துல போய் விட்டு போட்டு வர்றாங்க. கேட்க ஹாஜராக கேட்குறாங்க, என்ன அருமை கணவரே, என்னை இந்த இடத்துல விட்டுட்டு போகிறீங்களா? ஒன்றும் பதில் சொல்லலை. 2-3 தடவை கேட்டாங்க, பதில் சொல்லலை. அப்போ கேட்டாங்க,
இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. ஆமான்னாங்க. உடனே ஆஃப் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், நீங்கள் போங்க. மனித சஞ்சாரமே இல்லாத காட்டு பகுதியில் சாப்பிட்றது கூட வழி இல்லாத ஒரு இடத்துல தன்னுடைய கணவரை விட்டுட்டு சொல்லாமல் போகிறனாக்க இன்னைக்கு நம்மளால் என்ன செய்வோம்? சுட்டி தொலைச்சிருவோம். நீ இருந்தாலும் புருஷனா, நான் மனுஷனாகவேன் எல்லாம் ஆள் மனமாட்டமே விட்டு போகிறேன், எதுவுமே கொடுக்க போகிறேன், எதுவுமே சொல்லாமல் போகிறேன், ஓட்டு திட்டி தொலைச்சி போயிடுவோம். ஆனால் அவங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நம்பிக்கை நமக்கு வரணும். அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், அவன் நம்பிக்கை வந்துடணும் எல்லா இடத்துலையும். அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி நம்மள ஒன்றுமே இல்லைங்க. ஆமாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்தாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அதாவது அவங்கள்ட்ட குடிக்க தண்ணி கூட இல்லை, எல்லாம் ஆச்சு. பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு பலது பாலும் வச்சு போச்சு. என்ன செய்யுதுன்னு அப்படியே அல்லாஹ் அழுகிறாங்க அழுகிறாங்க. அல்லாஹ் என்னுடைய பிள்ளை கூட பால் கொடுக்க முடியல, எல்லாம் தண்ணியை போடுவாள்லாம் அழுது அல்லாஹ்ட்ட கேட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே தூரத்தில் மறுவாயிட்ட மழை கூடு இருக்குது. அங்கே பார்த்தாங்க. பார்த்த உடனேயும் அதாவது வெயில், கடுமையான வெயிலுடைய இந்த வேகத்தில் அங்கே பார்த்தா தண்ணி இருப்பதை போன்று காய்ச்சிருச்சு. அது பேர் காணல் நீர்மாங்க. தண்ணி இருக்கமா தெரியும், பக்கத்தில் கூட தண்ணி இருக்காது. வேகமாக ஓடுறாங்க. ஓடும்போது நல்லா யோசிங்க, ஓடும்போது எங்கே செஞ்சாதீங்களா, கவுத்துல பார்த்துக்கிட்டே ஓடினாங்க. கவுத்துலவை பார்த்துக்கிட்டே ஓடினாங்க, குனிஞ்சு ஓடுறாங்க. ஆமாம், இந்த காப்பத்தில் ரப்பே இந்த தண்ணியை கொடுக்கணும். ஓடினாங்க. அந்த மரம் ஓடினாங்க, தண்ணி கிடைக்கல. திருப்பி அங்கே திருப்பி பார்க்குறாங்க. இந்த சஃபாவில் வந்து தண்ணிக்குமா தெரியுது. திருப்பி ஒடியாடுறாங்க. காபத்தில் பார்த்துட்டே வர்றாங்க. இந்த காபத்துல்லாவுடைய அல்லாஹ் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு வர்றாங்க. இப்படியே ஒரு தடவை இல்லை, 7 தடவை அழைத்தார். நம்ம ஒரு தடவை போகணுமே செய்வோம், கோபம் வந்துடும். மனையை பார்த்து தொழுகுன்னு சொல்லுவோம், அவங்க தொழுக மாட்டாங்க. அடுத்த நேரத்தில் செய்வான், சொல்லி கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் பொம்பளையா, நீ ஏன் அப்படி செய்கிற அப்படின்னு உள்ள திட்டம் வச்சுருவோம். ஒரே தடவை சொல்லுவோம். அவ்வளோது 7 தடவை அழைகிறாங்க. 7 தடவை அல்லாவை சபிக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுடைய கொடுப்பாங்கிற ஆதரவு நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் நிறையா இருந்துச்சு. அவங்கள்ட்ட போனாங்க, போயிட்டு வர்றாங்க. 7வது தடவை வரும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சில குழந்தை துடிக்குது, அழுகுது, காலை அடிக்குது, பூமியில் அடிக்குது. அடிக்க இந்த அம்மா அந்த ஓடு வரும்போது 7வது வாங்கும்போது காலில் அடிக்கும் போது காலுக்கு தண்ணி ஊற்றுதான். நான் அப்படியே குப்படிக்கு தண்ணி குடிக்குது. அதை பார்த்தவங்களுக்கு வந்து அல்லாஹ் எனக்கு கிருபை செஞ்சேன், அல்லான்னு வேகமாக ஓடியாராங்க. வந்து பார்த்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலுக்கு தண்ணி அப்படியே குப்படிச்சு வருது. உடனே சொல்கிறாங்க, எங்கேயும் தண்ணீர் அதிகம் வந்து என்னுடைய பிள்ளைய ஊழல் சிறுவனாங்க, ஜம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாசையில் ஜம் சொன்னது நில்லுன்னு அர்த்தம். அப்படியே இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அன்னைக்கு சாராமா அந்த ஹாஜராமா வந்து ஜம் என்ற வார்த்தையை சொல்லாமல் இருந்தால் உலகம் பூராவும் அந்த தண்ணி பரவி இருக்கும், யாருக்குமே அது பஞ்சம் வந்திருக்காது. அவ்வளோ அற்புதமான தண்ணி வந்து கிடச்சி. நில்லுனால அங்கேயே தண்ணி நின்றுச்சு. இன்றைக்கி அந்த தண்ணி எவ்வளோ அந்த நிற்கிது, எவ்வளோ பெரிய அதாவது மோட்ரு போட்டு எழுதால் கூட அந்த தண்ணி அங்கே நிற்க தெரியும், தண்ணி வளர்ந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆற்றல் நல்லா கொடுத்தான். சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்க தியாகம். அதுதான் தன்னையே தியாகம் பண்ணாங்க, தன் மனைவியை தியாகம் பண்ணாங்க, மகனையும் பண்ணாங்க. அவங்க ஒரு தடவை என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் தாலா அவளுக்கு வந்து இப்படி தியாகம் பண்ணதுனால நிறைய செல்வத்தை கொடுத்துருந்தான் அவங்களுக்கு. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளோ பெரிய செல்வம் தெரியுங்களா? நம்மளால் கடக்க முடியுமா? முடியாது. அந்த அவங்கள்ட்ட இருந்த ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை இவைகளை பாதுகாப்பதற்கு 12,000 நாய் வச்சுருந்தாங்களாம். ஒரு நாய் வந்து எவ்வளோ கூட்டத்துக்கு பாதுகாக்க முடியும்? நம்முடைய பார்வைக்கு ஒரு 100 வச்சுக்கலாமே. 100 ஆடு மாடு ஒட்டகத்தை பாதுகாக்கிற ஒரு நாயை ஒப்படைச்சா பார்த்தாங்க. 12,000 நாய் இருக்குன்னு சொன்னால் பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கும். நீ பார்த்து பெருமிச்சுட்டே இருந்தாங்களாம். அது எல்லாத்தையும் பார்த்து மறக்கமாக சொன்னாங்களா,
சின்ன பேருடைய பிரதிநிதிங்கிற கலீஃபான்னு சொல்கிறார் வந்து பாரு, தன்னுடைய ஆட்டு மாட்டு மந்தையை பார்த்து பிரமிச்சு போயிட்டு அப்படியே பெருமையாக நிற்கிறாரு. சொன்னோடனே இப்போ எல்லாம் சொன்னா, நீங்கள் போய் வேண்டாம் சோதிச்சு பாருங்க, நான் நியமித்தது பொய்யாகாது, என்னுடைய பிரதிநிதி தான், என்னுடைய கலீஃபா தான், சந்தேகமே இல்லை, அப்படி சந்தேகம் தான் நீங்கள் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே மலக்குமாரில் வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, வரும்போதே அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் சொல்லிட்டாங்க. சுபூஹுன் குத்தூசு ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சொல்லிட்டே வராங்க. இந்த சப்தத்தை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் சொல்ல உடனேயும் ஆச்சரியம், இந்த மாதிரி ஒரு சப்தத்தை கேட்டதே இல்லையே அப்படின்னு ஆச்சரியாங்க. யாருங்க அது சொல்கிறது, பக்கத்தில் வாங்க, எங்கே ஒன்றும் சொல்லுங்கள், ஆசையாக இருக்குது. நான் சொன்னால் என்ன தருவீங்க, சொன்னால் என்ன தருவீங்க? அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் என்னுடைய ஆட்டினுடைய சொத்துல பாதி கொடுத்துருங்க. சரி அவன் சொல்ல சொன்னாங்க. சொன்னோடனே பாதி எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு சொல்லுங்கன்னாங்களாம். இன்னும் சொன்னாங்க, இன்னும் பாதி தெரியல, தரீங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்து போட்டு வெளியே துண்டை தூக்கி போட்டு சொன்னாங்களா, இன்னும் ஒரு தடவை நீங்கள் சொல்லுகிறானால் அல்லாஹ் எனக்கென்று ஒரு ஆண்மகனை கொடுத்தாலும் கூட அதையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து கொடுத்துருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்காக எதையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள சோதிச்சு பார்க்கலாம் என்னது. ஆமாம், அவர் சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் நீ நியமிச்சது சரியான பொருள் தான், நல்ல தியாகம் பண்ணுறாரு. அப்புறம் அவர் சொல்லி எல்லாரும் கொடுத்துட்டு போயிட்டா வச்சுக்கல, சரி விஷயம். சரி, இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுனால கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சானா, கனவுல தோன்றி உன்னுடைய மகனை அறுத்து குர்பானி கொடு அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உன்னையும் இது அல்லாஹ்வுடைய சொல்லா அல்லது ஷைத்தானுடைய சொல்லா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தவொடனே அன்றைக்கி பூரா மனசில் வருத்தமாக இருக்குது. அல்லாஹ்வுல உன்னை நினைவிட்டணும், இது ஷைத்தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு நாள் பூரா பிற 8 அன்னைக்கு எப்படியே வளர்ந்துட்டாங்க. பிற 9 அன்னைக்கு திருப்பி அதே வந்துச்சு. இப்போ 3/4 வாசி நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வா இருக்குன்னு இருந்தாலும் ஒரு சந்தேகம். 10வது நாள் வந்து முழுமையாக நம்பிட்டாங்க. தன்னுடைய மகனை அறுத்து குர்பான் கொடுக்கறதுக்காக வேண்டி தன்னுடைய மனைவி இடத்துல எதுவுமே சொல்லாமல் கயிறு எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு கூட்டு எங்கே அறுக்க கூட்டு போகிறாங்க. அறுக்க கூட்டு போன உடனே ஷைத்தான் வந்துட்டான். ராஜராவிட்ட சொன்னான், உங்கள் மகனை வந்து எங்கே கூட்டு போக தெரியுமா, நீ உனக்கு வந்து 90 வயசுக்கு மேலே நீ கலந்து ரொம்ப தவமாக இருந்து பிள்ளை பெற்றிருக்கியே, இந்த பிள்ளைய அவரும் அறுத்து கொடுக்க போகிறாரு. இல்லை, என்னை கலப்பை செய்ய மாட்டார். உண்மைதான், அல்லாஹ் சொல்லிக்கலாம்ல. அப்படியா, அல்லாஹ் சொல்லுறா நடந்துட்டேன். என் நம்பிக்கை பாருங்கள், எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் சொல்லுறா நடந்துட்டோம் அப்படின்ட்டான். ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்ராஹிம் அவன்கிட்ட வரான், யார்கிட்ட, இஸ்மாயில் வரான். கத்தா என்ன சொல்ல தெரியுமா, ஒன்று அறுக்க போகிறாரு. இல்லை, அப்படிலாம் செய்ய மாட்டேன், கத்தை செய்ய மாட்டாங்க. இல்லை, அல்லாஹ் ஒத்துலாம்ல. அப்படியா, அல்லாஹ் தான் செய்யட்டும். அவன் இப்ராஹிம் வந்தான், நல்ல குழந்தை அறுக்க போறிய, அவன் கோவம் வந்துருச்சு. அவன் ஷைத்தான் போ, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முன்னாடி நீ யார். இப்படி 3 நாள் 3 இடத்துக்கு வந்து அவன் வந்து ஷைத்தான் வந்து இப்படியே அவன் வந்து போராட்டு குழப்பத்தை ஏற்ப பண்ணால் அவன் இடம் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவு செஞ்சான். சொல்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், தியாகம் என்பது அவங்க தியாகம்தான். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு உடனே அவங்கள மறுத்துக்கிறார். லா யஸூன மா அமர அல்லாஹ் ஏவிய ஒன்றுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். சொன்னது அப்படியே செய்வாங்க. ஏன் எதற்குன்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், 1008 கேள்வி வைக்கிறோம். 1008 கேள்வி கேட்டு இது சரியா, இது தப்பா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு சாபி மக்காலேருந்து தூரமாக ஒருத்தர், அவர் கேள்விப்படுறாரு, புதுசாக ஒரு நபி வந்திருக்கிறாரு, மக்காவில் இருக்கிறாரு. அவர் வந்து இது மாதிரி அல்லாஹ் ஒருவன் சொல்கிறாராம், அதனால் நான் நபின்னு சொல்கிறாராம். அவர் சொன்னேன், அவருக்கு சொல்கிறாரு, இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லையே, இவர் சொல்கிறாரா அப்படின்ட்டு என்ன செஞ்சாண்டாக்க, தன்னுடைய தம்பியை அனுப்பி இது உண்மையாக பார்த்துடுவான். அதை அனுப்பிச்சாங்களாம். அவர் போய் பார்த்துட்டு யார்கிட்ட பேச வந்து,
இது உண்மை மாதிரி தெரியுது, நீயே போய்க்க, எனக்கு புரியல அது இருக்கலாம். அவ்வளோ தான் வந்து பார்த்தாரு. யார்கிட்ட கேட்குறது? கடுமையான எதிர்பார்க்குது நபிக்கு. யார் வந்து நபியை பார்க்குதோ அழைச்சி போடுவாங்க, கால் விட்டுருவாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு புரியலை. உடனே என்ன செய்யறாங்க, நேராக காபத்துள்ளால் போய் அப்படியே உட்காந்துறாங்க. அந்த காலத்து பழக்கம் என்னன்னாக்க, பசியாக இருந்தால் அல்லது வழிபோக்கராக இருந்தால் காபத்துள்ளாவே உட்காந்துருவாங்க, யாராவது சாப்பிட கொடுப்பாங்க. அப்படி இவங்க காபத்து உட்காந்துருக்கும்போது அடியில் தான் வந்தாங்க. நாங்கள் வாங்க சாப்பிடலாம். எதுவும் பேசலை. சாப்பிட கொடுப்பாங்க, சாப்பிட்டு திரும்ப போட்டாங்க. இவங்களும் பேசலை, அவங்களும் கேட்கல, எதுவுமே கேட்கல. 2 நாள் அப்படி செஞ்சாங்க. 3ஆவது நாள் ஆனால் அழியா கேட்டாங்க, என்ன எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. ஒரு நபி ஒருத்தர் வந்திருக்காராம் புதுசாக, அவரை வந்து யாருமே என்ன போய் பார்த்தா அவனை ஆள் காலி பண்ணிடுவாங்களாம், இப்படிலாம் செய்வாங்களாம். அதனால் நான் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை, உங்களை பார்த்து நல்ல மனுஷனாக தெரியுறீங்க அவன் சொல்லிட்டேன். அப்படியா, சரி, நான் அவன்கிட்டையும் போய் நான் இப்போ என் பின்னாடியே வாங்க, யாராவது சந்தேகப்படுமாறாரா ஒரு பின்னாடி போகிறாங்க அப்படின்னாக்க கீழே உட்காந்து செருப்பு சரி பண்ண மாதிரி கீழே உட்காந்துக்குங்க. அப்புறம் நான் அந்த நாள் போன போகிற என்னை பின்னாடி வாங்கிட்டான். இப்படி போனாங்க. போன உடனே என்ன செய்யறா, பார்த்த உடனே அவர் கொஞ்சம் ஒரு நபியாக கொண்டு உடனேயுமா கொண்டாங்க. நாமே கபதில் பேச விட்டாங்க, போயிருந்தாங்க, ஒரு வீட்டு போயிருந்தாங்க. இங்கே இருக்காத, உனக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, கடுமையாக இருக்குது, நீ போனால் அடிச்சு உடனே இது பண்ணுறாங்கண்ணா. ஒரு கேட்கலை, கோயில் வச்சு அது விட்டாரு, அடிச்சு போட்டாங்க, கடுமையாக அடிச்சு போட்டாங்க. சரி, சொல்கிறது நோக்கம் என்னன்னா, ஈமானுக்கு வந்து அவள் பலம் இருக்குது. அதே மனிதர், அதே எந்த சாபி இதுக்கெல்லாம் சோதிக்கப்பட்டாரோ அவர்கிட்ட வந்து ஒரு சிலர் வந்து ஜக்காத் வசூல் பண்ண வந்தார். நிறைய சொத்து அவர்கிட்ட இருந்துச்சு, ஜக்காத் சொத்து இருந்துச்சு. அப்போ சொல்கிறாரு, என்னிடத்துல யாராவது ஜக்காத் வசூல் பண்ண வந்தாலோ அல்லது தர்மம் கேட்டு வந்தாலோ என்னிடத்துக்குரிய உயர்ந்த ஹயவானத்தை கொடுப்போம், போடுறதே கொடுக்கணும். அதுக்கு பார்க்கக்கூடிய வச்சுருந்தாராம். யோசிச்சு பார்த்தார். வந்து வந்தார், சாதாவாக ஒரு நடத்தலாம் கொடுத்தாராம். ஏன்னா எதை கொடுத்துருவாங்க, நடத்துருவாங்க, குழந்தைய கொடுக்கல கொடு. ஆமாம், அப்போ என்னத்தான் லந்தனால் விருந்த ஹத்தா துல்ஃபிக்கும் மின்மா தொய்பூன், எதை நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அதை பிறருக்கு கொடுங்கள், அல்லாஹ் அடைய முடியும். தண்டனை கொடுக்கணும். அது அம்மானி எடுத்து பள்ளியாவது பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மனிதர் வந்தார். அந்த மாதிரி கேட்டார், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னாரு. உடனே அப்படியே பார்த்தாங்க. பார்த்துன்னு சொன்னாங்க, ஒரு மாலை கூப்பிட்டு, ஏப்பா ரூமில் ஒரு புது ஜிப்பா புது கையில் இருக்குது, அதை கொண்டாந்து கொடு. மாலைக்குள்ள ஆச்சரியம். ஒரு சால பங்கரியாக ஒருத்தருக்கிறாரு, அவர் வர்றாரு, அவருக்கு தூக்கி கொடுக்க சொல்கிறாங்களே. அப்புறம் ஒரு மாலை ஒரு கஷ்டம், இருந்தாலும் உஸ்தாத் பேர் மீறக்கூடாது இல்லையா, போகிறார், துணி எடுத்துருக்காரு. வந்து வருகிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த துணி வேணால் நீங்கள் உடுத்திருக்கதே எனக்கு வேணும்னாலாம். நீங்கள் உடுத்திருக்க துணி எனக்கு வேணும் நாலாம். ஏன்? உடுத்திருக்க துணியுடைய பவர் அதிகம், அவங்க போட்டுறதுனால பறக்கத்து அதனால். அப்போ ஒன்றே தரலாம், சரி ஒன்றே தரலாம். அந்த துணியை வாங்கி கொண்டு போய் உடுத்திக்கிட்டு நான் உடுத்திக்கூடிய அந்த அழுக்கு துணியை அவங்க கொடுத்தாலாம். சந்தோஷம் போயிட்டாலாம். போன பின்னாடி அழுத்து கேட்டாங்களா, வந்து யார் தெரியுமான்னு கேட்டாங்களாம். ஏன்னா ஒரு முசார் வந்தார். என்னப்பா முசார் வந்தப்பா, கிருதிலேசா வந்தாங்க, என்னைய சோதிக்க வந்தாங்க, என்னைய சோதிக்க வந்தாங்க, என் கொடுக்குறாலே வந்தாங்க. நான் இடத்திலே உள்ள உயர்ந்த ஆடையை கொடுப்பதற்கான முயற்சி பண்ணினேன். ஆனால் அவர் என்ன செய்தார், உயர்ந்த ஆடையை கொடுப்பதற்கு நான் முயற்சி பண்ணேன். அவர் செஞ்சார், நீ உயர்ந்த ஆடையை நீ உடுத்திக்கிட்டு நீ உடுத்திக்க கொண்டு வா அப்படின்னு சொன்னார். கொடுத்துட்டு இதுதாங்க வாழ்க்கை. யாராவது கேட்ட மாதிரி செய்யலாம். வீட்டில் பிரியாணி ஆக்கி வச்சுருக்காங்க, வீட்டில் பழைய சோறு இருக்குது, இல்லை என்ன செய்கிறது, பழைய சோறு கொடுத்துருவோம். ஏன் பிரியாணி கொடுத்து பழைய சோறு சாப்பிட்டா வராது, மனசு வராது, மனசு வரணும். அந்த மாதிரி யாருக்காக கொடுனாக்கா பழைய சோறு கொடுங்க, பிரியாணி சேர்த்து கொடுங்க, தப்பு இல்லை. அது மாதிரி நம்மள்கிட்ட உள்ளதை கொடுத்து பழகினால் அல்லாஹ் நம்முடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான், அல்லாஹ் நம்மளே கபல் செய்வான், அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வான். அதே போல் நம்ம ரப்புக்கெல்லாம் தௌபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.
வரக்கூடிய மாதம் தியாகத்துடைய மாதம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதம், எல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடிய கடமை இருக்குது. யார் குர்பானி கொடுக்கணும்? யாருக்கு குர்பானி கொடுக்குற அன்றைக்கு ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு காசு இருந்தால் அவங்க குர்பானி கொடுக்கணும். அதாவது ஜக்காத்து கடமைங்கிறது வேறு. ஜக்காத்து கடமைங்கிறது ஒரு வருஷம் பூர்த்தியாக ஆயிருக்கணும். உதாரணமாக அதில் ஒரு 10,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா இருந்தாக்க அவங்க ஒரு வருஷம் கையில் இருந்தாத்தே அங்கே ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் குர்பானிக்கு அப்படியே இல்லை. அன்றைய தினம் ஜக்காத்து கொடுக்கல பணம் இருந்தால் கொடுத்தாலும் குர்பானி கொடுத்தாலும் தனக்கும் தன்னுடைய சிறு வயசு பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்கணும். பாலிக ஆகிட்ட அவங்க கிளம்ப நம்ம கிளம்ப இல்லை. பாலிக அதுக்கு முன்னாடி உள்ள இருந்தால் அவங்க சேர்த்து கொடுக்கணும். கூட்டு குர்பானில் கொடுக்கலாம். நல்ல வசதி நல்ல நிறைய பறக்கத்தை கொடுத்துட்டாக்க ஆட்வாய் கொடுக்கலாம், இல்லைன்னா மாட்டுக்கு சேர்த்துக்கலாம். இது என்னது? அன்றைக்கு இப்ராஹிம் செஞ்சதுடைய தியாகத்துடைய வெளிப்பாட்டை அல்லாஹ் உணர்த்துவதற்காக வேண்டி தொடர்ந்து அல்லாஹ் செஞ்சார். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. இப்பொழுது மஜ்லிஸ் ஆரம்பமாகிறது. ஸலாத்து ஓதிங்க முதல்ல. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம் வமா துஹிப்பு வ தர்லா அதத மா துஹிப்பு வ தர்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி